சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் முயற்சியில் புதிய தலைமுறை இறங்கியுள்ளது. இந்த வழிகாட்டிகள் காட்டும் வழியில் மேலும் பலர் சென்று சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பகுதியை தொடங்கியுள்ளது புதிய தலைமுறை. இந்த புதிய பகுதியில் இன்று வழிகாட்டியாக வருபவர் சுயநலமின்றி ஆதரவற்ற குழந்தைகளுக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கும் ஒருவர். காலனியை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் இவர் சேவாரத்னா உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான விருதுகள் பெற்ற சாதனை நாயகன். பெயர் செல்வகுமார், ஊர் திருவாரூர், தொழில் கல்லூரி பேராசிரியர். கல்லூரி நேரங்கள் தவிர மீதமுள்ள நேரங்களை இவர் தன் சொந்த முயற்சியில் நடத்தி வரும் ஒரு பள்ளிக்காக செலவிடுகிறார். அன்னை தெரேசா பேர்ல ஒரு பள்ளி ஒன்று நடத்திட்டு இருக்கேன். இந்த பள்ளியை எதுக்காக உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னா, ஆதரவற்ற குழந்தைகள், தந்தையை இழந்த குழந்தைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுடைய குழந்தைகள், இவர்களுக்கு கல்வியை முழுமையா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தொடங்கினேன். நினைக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இருந்தாலும் இறங்கும், யோசிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம பாதையை புதுசா உருவாக்க முடியாது, இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன், இந்த பள்ளியை தொடங்கிட்டேன். இலவசமாக கல்வி தரும் செல்வகுமார் மற்ற தனியார் பள்ளிகளின் தரத்திற்கு ஈடாக தமது பள்ளி குழந்தைகளையும் பராமரிக்கிறார். சீருடை, அடையாள அட்டை என எல்லா வசதிகளையும் அவர் அளித்திருக்கிறார். எக்காரணம் கொண்டும் பிள்ளைகள் பள்ளிக்கு வருவது தடைபடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் செல்வகுமார் குழந்தைகளை வீடு சென்று அழைத்து வரவும் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன சில காரணத்தினால எங்க வீட்டுக்கார் தவறிட்டாரு. அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவங்க யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. சார் எனக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என் 3 பிள்ளைங்களும் சார் தான் படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இனிமேட்டு என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்படி எல்லா வசதிகளையும் தடையில்லாமல் தனது சொந்த செலவிலேயே தொடர்ந்து செய்ய அவர் பார்க்காத வேலையே கிடையாது. எந்த இடம் வேணாலும், எந்த வேலை வேணாலும், ஒரு அலுவலகத்துக்கு போனா இப்ப இந்த இடத்த பெருக்க சொன்னா அந்த இடத்த பெருக்குவேன், இந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுத்தா கிளீன் பண்ணி கொடுப்பேன், ஏதாவது அடிக்க தர சொன்னா அடிக்க தருவேன், கம்ப்யூட்டர்ல உட்காந்து டிடி பண்ணா அந்த டிடி ஒர்க் பண்ணி தருவேன், ஒரு காலேஜ்ல போய் லெக்சரிங் கொடுக்க சொன்னா லெக்சரிங் கொடுப்பேன், கிளாஸ் எடுக்க சொன்னா எடுப்பேன், இல்ல வண்டி டிரைவிங் ஓட்டணும்னா டிரைவிங் ஒர்க் பண்ணுவேன், அதுக்காக பேட்ச் கூட எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி எந்த வேலையை வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எங்க கல்லூரியில அவருக்கு அதிகமா நாங்க சம்பளம் கொடுக்கல, கொஞ்சம் சம்பளம் தான் கொடுக்குறோம். அதையும் இந்த பள்ளிக்காக தான் அவர் செலவு பண்றாருன்னு நினைக்கும் போது உண்மையிலே இந்த மாதிரியே மனிதர்கள் இருக்காங்கன்றத நினைச்சா பெருமையா இருக்கு. தனது பள்ளி பிள்ளைகளுக்கு செய்யும் செலவு மற்றவர்களிடமிருந்து இலவசமாக பெற்றதாக இருக்கக்கூடாது என்பதுதான் செல்வகுமாரின் நோக்கம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு போராட்டம் புதுசா வரும். இப்போது ஒரு காலகட்டத்தில் என்ன இருக்குன்னா, பள்ளியை இந்த ஆர்சி சீட்ல பயன்படுத்தக்கூடாது, ப்ரூஃப் ஓட் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முயற்சியில ஒரு கட்டிடத்தையும் எழுப்பி நிறுத்திட்டோம். இன்னைக்கு வானம் பார்த்த பூமியா களம் போறதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வேகத்துல பள்ளி ஆரம்பிச்சிட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கு. ஸோ எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பள்ளியை இன்னும் சிறப்பா நடத்தும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தனது ஒவ்வொரு அசைவையும் சேவைகளாக்கி இப்படியும் வாழலாம் என்று மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கும் செல்வகுமாரிடம் எதிர்கால திட்டம் பற்றி கேட்டோம். இதை ஒரு பெரிய கட்டிடமா மாற்றணும், இன்னைக்கு இருக்கிறத ஒரு மேல்நிலை பள்ளியாகவோ இல்லை ஒரு கல்லூரியா மாற்றணும், அந்த மாதிரியான எதிர்கால திட்டங்கள் என்ன எதுவும் கிடையாது. எனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செய்துட்டு இருக்க இந்த ஒரு விஷயத்த தொடர்ச்சியா என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும், முடிந்ததுக்கு பிறகும் கூட இது எந்த இடத்துலையும் தடுமாற்றம் இல்லாமல் தொடர்ச்சியா நடக்கணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். தன்னலம் பாராது பிறர் நலன் பேணும் செல்வகுமார் சமுதாய மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டி. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் சிவசக்திவேல், ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் விஸ்வநாத் மற்றும் விக்ரம் ரவிசங்கர்.